இன்றைக்கி வந்து உப்போடைக்கு வந்திக்கிறோம் வந்து பார்த்தவங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு பக்கத்தில் குமிச்சு கொண்டிக்கிறாங்க, இந்த அங்காள் இன்னொரு பக்கத்தில் சேர்ந்தால் சவல் அடித்து பேக்குக்கு போடுறாங்க உப்பை. குமிச்சு உப்பெல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னு சொன்னால் அந்த மூடையில் தூக்கி கரைக்கு போடணும். சாதாரணமாக இது வந்து ஒரு 60 கிலோ மாதிரி இருக்கும் ஒரு பேக் வந்து. ஒரு பேக்கில் வந்து பாறை வந்து ஒரு ஆள் பிடிச்சி தூக்கி போடுவார். நாங்கள் 2 பேர் தூக்கி போட்டு கொண்டிருக்கிறோம் வந்து. இந்த எங்கள் சப்ராஸ்க்காக இந்த உப்பு குமிச்சு கொண்டு பாருங்கள். இந்த உப்பெல்லாம் குமிச்சு வச்சு எப்படி பாருங்கள். உப்பு சட்டைப்படி போய் வந்து எல்லாம் சவல் அடிச்சு இப்போ பேக்கு நிறைக்கணும் வந்து. குமிச்சு வச்சு உப்பை வந்து சவல் அடித்து கொண்டிக்கிறோம் வந்து. எல்லாத்தையும் சவல் பண்ணி நிறைக்கணும் வந்து. நிறைச்சி மாதிரி கரை தூக்கி போடணும். இதுதான் நம்மளை வந்து சஹா பயங்கரமாக இழுத்து நிற்கிறார். பூ வேலை வந்து பூ இழுத்து குமிச்சு நிற்கிறார் வந்து. பார்த்தா பாருங்கள் வந்து தண்ணியில் இருந்தால் இழுத்து குமிச்சு நிற்கிறார் வந்து. அங்கே சப்ராஸ்க்காக இழுத்து குமிச்சு நிற்கிறார் வந்து. இந்த நாள் வந்து இந்த பூ வேலைக்கு தான் வந்துக்கிறோம் வந்து. இந்த பாருங்க எல்லாம் குமிச்சு போட்டிக்குது. இந்த எல்லாம் பேக் அடித்து வச்சுக்குது. பூ பேக் கட்டி கொண்டிக்கிறாங்க வந்து. கடுமையான வெயில் என்ன சார் கொதிக்குது வெயில். மாலை பொழுதில் வேலை செஞ்சு கொண்டிக்கிறோம் வந்து. ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து உப்பு பாருங்கள். வெட்ட சாடையை தாங்க போட்டு இழுக்க நம்மளை ஆசிரியருக்காக ஃபுல்லாக வந்து உப்பு வந்துன்னே வைக்கிது வந்து. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக வந்து உப்பு தான். இது 2ஆம் நாள் வந்து வேலைக்கு வந்துக்கிறோம் வந்து. இந்த பாருங்கள் எங்கள் ஆதிர்க்காக்கா வந்து இதில் வேலைக்கு புதுசாக வந்து. அவர் பழைய ஆள், நாங்கள் புதுசு. இந்த பாருங்கள் உப்பு போட்டு குமிச்சு கொண்டிக்கிறாங்க வந்து. காலையிலேயே தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக உப்பு தான். இழுக்க உப்பு வந்து தான் ஆகிக்கும் எங்கள் ஏரியாவில். இந்த பார்த்தவனுக்கு எல்லாம் பேக் பண்ணி இந்த மேலுக்கு போட்டு வச்சு எல்லாத்தையும் இதையும் சவல் அடிச்சு